அப்ப இதுல இருந்து எனக்கு ஒரு விடிவார குருசாமி, நான் ரொம்பலாம் கடை வைக்க ஏதோ ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். என் குடும்பத்துக்கும் இது வந்து தெரியாது. அது தெரியாது தெரியுமா? இதெல்லாம் சாமி எப்படி சொல்லு? எப்ப எனக்கு எல்லாம் தெரியுமா? அதெல்லாம் தெரியாம அழைச்சு கொஞ்சம் வேற வேலைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து ஓடிட்டு இருக்கு. அடுத்து வந்து என் அண்ணனுக்கு வந்து இந்த விஷயம் வந்து அதிகம் தெரிஞ்சா கோவப்படுவேன். நாளைக்கு வந்து நம்ம குடும்பத்துல வந்து ரொம்ப பிரச்சனை உண்டாகும். ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து முடிச்சுட்டு அந்த சாமி தனிப்பட்டு எல்லாம் பேசுவாங்கல்ல, அப்படின்னா தனிப்பட்டு பேசல, வெளிப்படையா பேசுறேன். இது வந்து நடத்தி கொடுப்போம் அப்படின்னா நடத்தி கொடுப்பேன். இந்த கருத்தை அதனால நடத்தி கொடுத்து உலகம் சேர்ந்த செழிப்போட சீர் சிறப்புமா இன்னொரு பிசினஸ், சொந்த பிசினஸ் ஆரம்பிச்சாருப்பா. கல்ல எடுத்துவாங்க, அதையும் முடிச்சு கொடுத்துறேன். இன்னொரு நான் குடிப்பேன், வேணாம் சொல்லாத, வாங்கி அடைச்சுக்க, அவனுக்கு மெதுவா கொடுக்கும். அது வேற யாரும் இல்ல, இந்த கருத்து அறிமுகம் இல்லாத ஒரு ஆள் உனக்கு பணம் கொடுக்கும். அது நான் தான்ப்பா. கிட்டவா எனக்கு என்ன செய்வ? அதை நான் கேட்டு வாங்குவேன். எப்ப எனக்கு வந்து இன்னைக்கு வரும்போது எனக்கு இதை கேட்க மாட்டேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறேன். அது தப்பு இல்லை. முடியறதுக்கு முன்னாடி கேட்டா தப்பா தப்பு. சாமிக்கு இதை வந்து கொடுக்கணும், சாமிக்கு வந்து இதை வந்து செய்யணும். தவறா இல்லையா? நேர்த்திக்கடன் என்னது? ஒரு தெய்வம் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் செய்யறதா வந்து நேர்த்திக்கடன். இப்ப நான் கேட்டதுதான் செய்வீல உன் மனைவிக்காக நான் என்ன கேட்கலாம், கேட்க மாட்டேன். உன செய்யணும்னு தர்றேன். ஆடி அம்மாசிக்கு உன்னால முடிஞ்சது செய். இதாப்பா ஏழை எளியவருக்கு உண்டான கருத்தை நானு அதுக்கு நான் இல்லப்பா. அதனால உனக்கு தொழில் வந்து தனிப்பட்ட ஒன்று வந்து ஆரம்பிச்சு பாருப்பா. எப்படி கேளு, வைகாசி மாசம் உனக்கு புது தொழில் தொடங்கிருச்சு, பேர் நான் கேட்டுப்போ. அப்போ வந்து கேளு, வச்சு போய் கால எடுத்து